find the largest size of a bamboo that can be placed in a square of area 100 square meter. இப்போது 100 ஸ்கொயர் மீட்டர் ஏரியா உள்ள ஒரு இடத்துல பேம்புவை பிளேஸ் பண்ணுறாங்க. இப்போது லார்ஜர் சைஸ் ஆஃப் பேம்பு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சைட் ஆஃப் த ஸ்கொயர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்க போகிறோம். இப்போது ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்ம்லாம் என்னதுன்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஈக்குவல் டு சைடு ஸ்கொயர்டு. அதை எழுதியிருக்கோம் ஏஸ் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர்ட்டு. இப்போ சைட் ஆஃப் த ஸ்கொயர் தானே கண்டுபிடிக்கணும். அதை எழுதியிருக்கோம் சைட் ஆஃப் த ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போது ஏரியா வந்து 100 கொடுத்துருக்கா. அப்போது எஸ் ஈக்குவல் டு ரூட் 100 இருக்குமா. அதை எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு ரூட் 100 மீட்டர்ன்ட்டு. ரூட் 100ஓட வேல்யூ என்னது 10. அப்போ சைட் ஆஃப் த ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 மீட்டர். இப்போது நம்ம லார்ஜர் சைஸ் ஆஃப் பேம்பு தானே கண்டுபிடிக்கணும். இப்போது லார்ஜர் சைஸ் ஆஃப் த பேம்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லென்த் ஆஃப் டயகனல் ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிச்சலாமா. அதை எழுதியிருக்கோம் லார்ஜர் சைஸ் ஆஃப் பேம்பூஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் டயகனல் ஆஃப் த ஸ்கொயர்ன்ட்டு. இப்போது லென்த் ஆஃப் டயகனல் ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்ம்ல என்னதுன்னா எஸ் இன்ட்டு ரூட் 2. அதை எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு எஸ் ரூட் 2. இப்போ எஸ்னா என்னது சைட் ஆஃப் த ஸ்கொயர் தானே. சைட் ஆஃப் த ஸ்கொயர் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 10 கண்டுபிடிச்சிருக்குமா. அதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் ஈக்குவல் டு 10 இன்ட்டு ரூட் 2 ஈக்குவல் டு 10 இன்ட்டு ரூட் 2ஓட வேல்யூ என்னது 1.414. அதை எழுதியிருக்கோம். இப்போ இதை இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 14.14. அப்போது லார்ஜர் சைஸ் ஆஃப் பேம்பூஸ் ஈக்குவல் டு 14.14 மீட்டர். ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.